இப்போ திமுக கூட்டணியே பலவீனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து சேரல. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஜெயிக்காது. குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு காங்கிரஸ் விற்கப்பட்டு விட்டது. சேப்பாக்கத்தில் 1 லட்சம் மிக்சி கொடுக்கப்பட்டது. குளத்தூரில் 1 லட்சம் கிரைண்டரை நம்பி தான் குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நிற்கிறார். திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா. திமுக இப்போ நம்பி இருப்பது முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை. இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது ஜமாத்தை பார்த்தா வேலை முடிஞ்சுது. பிரேமலதாவுக்கு 10 சீட்டு, ஒரு நாடாளுமன்ற சீட்டு, 300 கோடி ரூபா பணம். திருமாவளவனுக்கு 8 சீட்டு, 80 கோடி ரூபா வேட்பாளருக்கு பணம். விசிகாவும் சரி, தேமுதிகவும் சரி, அவங்களுக்குள்ள செட் ஆகலை. என்னை போய் ஒரு தலித் திருமாவளவன் அறிமுகப்படுத்துவதா? தென்னாவட்டா ஒரு நக்கலாக சிரிச்சிட்டு, நையாண்டியை சிரிச்சிட்டு, அந்த மக்கள் ஓட்டு போட்டா என்ன, போடாட்டி என்ன? பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் 2 ஜெயலலிதாவாக தன்னை நினைத்துக் கொள்வோம். ஒரு ஜெயலலிதாவை தமிழக தாக்கு பிடிக்காது, 2 ஜெயலலிதா. சீந்த ஆள் இல்லாத கட்சிக்கு 10 சட்டமன்றம், ஒரு நாடாளுமன்றம், 300 கோடி ரூபா பொட்டி. உப்பு, உரப்பு, சூடு, சொரண, காரம் இருக்கிற எந்த தலித்துக்களும் பிரேமலதாவுக்கு ஓட்டு போட மாட்டான். 40 வயசாச்சு பசங்களுக்கு, ஒருத்தனை பொண்ணு தர மாட்டேங்கிறான். இன்னொரு 10 வருஷம்னா 50 வயசு ஆகிடும். பிரேமலதா இந்த தேர்தலில் 10 சீட்டுகளும் டப்பா சீட்டு சேராது. கிளவுட் சவா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் இப்போ நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விவாதிக்க நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்குன்னு திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணியே பலவீனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து சேரல. இதை எப்படி சார் பார்க்குறது? நம்ம திமுக கூட்டணி சேப்பாக்கத்தில் 1 லட்சம் மிக்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, 1 லட்சம் மிக்சி. அப்போ பலமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இப்போ எதை நம்பி நிற்குது? மிக்சியை நம்பி நிற்குது. சேப்பாக்கம் முஸ்லீம் மக்கள் அடர்ந்து வாழுகிற பகுதி. அது கொத்தா திமுகவுக்கு வாக்கு விடும். பாஜக பூதம் இருக்கிறது. பாஜக பிள்ளையை பிடிச்சிட்டு போயிடுவான், குழந்தைய ஏமாற்றுவாங்கள்ல, அது போல். இருந்தாலும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் 1 லட்சம் மிக்சி கொடுக்கப்பட்டிருக்கு. குளத்தூரில் 1 லட்சம் கிரைண்டரை நம்பி தான் குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் நிற்கிறார். மற்ற 200 தொகுதிகள் விஷன் 200 இந்த திட்டம் காந்தியை நம்பி நிற்குது. கருணாநிதியை நம்பி நிற்கல, அண்ணாதுரை நம்பி நிற்கல, கருவுப்பும் சிகப்பை நம்பி நிற்கல. எதை நம்பி நிற்குது? காந்தியை நம்பி நிற்குது. நீக்கமர காந்தி தான். திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா காந்தி நோட்டு, 4 500 ரூபா நோட்டு. இப்படித்தான் திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஜெயிக்காது. உதாரணத்துக்கு திருவாடானம் தொகுதி 1957 சுயேட்சை நின்று ஜெயித்த கரியமாணிக்கம் அம்பலம். 1957 நிற்கிற கரியமாணிக்க அம்பலத்தினுடைய மகன் ராமசாமி, அவர் மறைந்ததுக்கு பின்னாடி அவருடைய மகன் எம்எல்ஏ, இப்போ அவர் பேர எம்எல்ஏ. எத்தனை தலைமுறை? 3 தலைமுறை. மொத்தமாக திருவாளர் தொகுதி குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு காங்கிரஸ் விற்கப்பட்டு விட்டது. அந்த தொகுதிக்கு வரவே மாட்டார். திருவாளர் தொகுதிக்கு ராமசாமி வரமாட்டார். ராமசாமி மகன் கரு மாணிக்கம் அவரும் வரமாட்டார். தேர்தல் வருகிற பொழுது வருவார். வந்து ஜமாத் ஏறக்குறைய ஒரு 25,000 ஓட்டு இருக்குது. தொண்டி, நம்புதால, எஸ்பி பட்டம், பாசிப்பட்டினம், அந்த சீஷோர் கடற்கரை ஓரம்
ஜமாத்தை பார்த்துட்டு போயிடுவார். ஜமாத்துக்கு பெட்டி கொடுக்கப்படும். ஜமாத்து இந்த கதை தான் ஓடுது. அப்போ எப்படி காங்கிரஸ் ஜெயிக்கும்? திமுக இப்போ நம்பி இருப்பது முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை. இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது ஜமாத்தை பார்த்தா வேலை முடிஞ்சுது. ஆனால் அதே ஜமாத்தை பல ஆண்டு காலம் போராடுது மக்கள் பிரச்சனைக்கு. அன்றைக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த தொகுதி பக்கமே வரல. இப்படித்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போது அதிகமாக நம்புவது மக்களை கிடையாது. மக்கள் கூட்டணி வெளியேறிட்டான். பிரேமலதாவுக்கு 10 சீட்டு, ஒரு நாடாளுமன்ற சீட்டு, 300 கோடி ரூபா பணம். திருமாவளவனுக்கு 8 சீட்டு, 80 கோடி ரூபா வேட்பாளருக்கு பணம். அப்போ இதை நம்பி நிற்கக்கூடிய திமுக எப்படி வெற்றி பெறும்? அதிமுககாரன் போனான்னா, 2000 கொடுத்துட்டு போயிட்டாயா, நீ இன்னொரு 500 சேர்த்து கொடு. மக்கள் பூரா ஒரு தேர்தல் என்பது ஒரு பணநாயகமாக மாறி போய்விட்டது. இங்கு ஜனநாயகமே இல்லை. இதனுடைய விளைவு தான் இந்த தேர்தல் மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கு நடக்கிற சண்டை. வேட்பாளர் அத்தனை பேருமே 234 வேட்பாளர் திமுக கூட்டணியில். அதிமுக பக்கம் 234 வேட்பாளர், 234 468 வேட்பாளர்கள். அத்தனை பேருமே ரியல் எஸ்டேட்டு தாதாக்கள் தான். ராஜன் செல்லப்பா பல கட்சி மாறி போயிட்டு வந்தவர். இப்போ ஐடி விங்கு ராஜ்யத்தினுடைய அப்பா. அவர் தொகுதிக்கு பணமும் கொடுக்க மாட்டார், நன்றி சொல்ல கூட வரமாட்டார். இப்போ அவர் அங்கே தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டு விடுவார். இப்படி தான் பல தொகுதிகள் எல்லாமே மல்டி மில்லியனர்ஸ். அத்தனை பேர் ரியல் எஸ்டேட் தாதாக்கள் 468 பேர். இதில் கம்யூனிஸ்டுகளை தவிர அத்தனை பேர். யாரும் ஏழைபாட நிலமே ஊருக்குள்ளே வாங்க முடியாது. பல ஆயிரம் ஏக்கர் நிலம் யாருக்கிட்ட இருக்குது? அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜெகத் ரட்சக, கலாச்சாமி வீராசாமி, தயாநிதி மாறன், இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திண்டுக்கல் வேலுசாமி திமுக அவருக்கு சம்மந்தமே இல்லை. ரித்தீஷ் திமுகவில் எம்பி ஆனார்ல, ஜெயதோர் எம்பி ஆனார்ல, இவங்களுக்கு திமுக சம்மந்தம் இல்லை. இவர்களுக்கு காந்திக்கு தான் சம்மந்தம். கொண்டு 50 கோடி கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவான். இப்போ அதே நிலைமை தான். தமிழ்நாடு முழுக்க 200 400 தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் நிற்கக்கூடிய 5 10 தொகுதியை தவிர எல்லா தொகுதிகளிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் உண்மையான ஜனநாயகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை தவிர 400 வேட்பாளர்கள் எல்லா கட்சியிலையுமே. பல ஆயிரம் கோடி. இந்த பல ஆயிரம் கோடியை பாதுகாப்பதற்கு பதவி வேணும். தாம்பர ராஜா ஒரு நாளைக்கு 1 லட்சம் மூட்டை சிமெண்ட் விற்பார். எவ்வளவு? 1 லட்சம் மூட்டை சிமெண்ட். அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற பில்டர் ஊர் அப்படி தான் கம்பி வாங்கணும், ஜன்னல் வாங்கணும், நிலவு வாங்கணும். 500 லாரி மணல் கடத்தல் லாரி 500 லாரி ஓடுது. அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும். அதுதான் திமுகவுக்கு பிடிக்கும். லீமா ரோஸ் மக்கள் சொண்டர் 5000 கோடி ரியல் எஸ்டேட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ண பல ரவுடிஸ். ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி எம்எல்ஏ. இனிமேல் முழுக்க ஆம்ஸ்ட்ராங் மனைவிகள், மார்ட்டின் மனைவிகள், இப்படித்தான் இனிமேல் அரசியலில் தலைவிகள், தங்க தலைவிகள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம். இப்போ திமுக இந்த காந்தியை நம்பி தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க போட்டியிறது எல்லாமே இருக்கட்டும், பட் அந்த காந்தியை நம்பி நிற்கிற திமுகவுக்கு சப்போர்ட்டாக ராகுல் காந்தி இன்னும் சேரல. இது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி வராத காரணம்? முதல்ல கொண்டு போய் ராகுல் காந்திகிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெரும் தொகை. ஆமாம், கொடுத்த உடனேயும் ராகுல் வாங்கி பார்க்குறாரு. ராகுல் இந்த லிஸ்ட்டு போகிறதுக்கு முந்தைய கட்டிங்களுக்கு லிஸ்ட்டு போயிடுச்சு. 2 கோடி கொடுத்தவன், 3 கோடி கொடுத்தவன், 5 கோடி கொடுத்தவன், இந்த லிஸ்ட்டும் போயிடுச்சு. அப்போ ராகுல் பார்க்குறாரு, 5 கோடி கொடுத்தா காங்கிரஸில் சீட்டு. இப்படித்தான் பல பேர் இந்த பட்டியலில் நிரப்பப்பட்டிருக்கு. 2 கிழிச்சு வீசிடுறாரு. போய் நல்ல வேட்பாளர்கள் 3 பேர் லிஸ்ட்டை கொண்டானா ஒரு ஆள் டிக் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டு ராகுலுக்கு போவதற்கு முன்பு செல்வ பெருந்தொகை பல தொகைகளை வாங்கிட்டு நேராக பெங்களூர் போகிறார். அவருக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குது? பெங்களூரில்.
மல்லிகார்ஜுன கார்கேக்கு பொட்டி இறக்கி வைக்கிறாரு. பொட்டி இறக்கி வச்சோன்னே அவர் ராகுல்கிட்ட போகாமல் சோனியாட்ட போய் எல்லாம் டிக்கெட் அடித்து வாங்கிட்டு வந்துட்டார். அத்தனை பேரும் பெரும் முதலாளிகள், கோடிகளை செல்வ பெருந்தொகையினா கொட்டி கொடுத்தவர்கள். ராகுல் காந்திகிட்ட தகவல் தெரிஞ்சு போச்சு. கேசி வேணுகோபாலும், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர், இவர்களெல்லாம் பெட்டி பார்ட்டிகள். பெரிய பெட்டி, இவரெல்லாம் சின்ன பெட்டி, அதெல்லாம் அமெரிக்க பெட்டி. பிரவீன் சக்கரவர்த்தி அமெரிக்காவில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பல ஆயிரம் கோடியை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடி வந்த நபர். அவர் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியில் காந்திக்கு அடுத்தபடியாக இருக்கார். பல ஆயிரம் கோடி ஊழல். அவர் அங்கே போனார். சிக்காகோ ஜெயிலில் தான் எலெக்ஷன் கேட்கணும். அடுத்து மாணிக் தாகூர். மாணிக் தாகூர் தாய் அவர் மனைவியுடைய தகப்பனுக்கு மேலூர் சீட்டை ஒதுக்கி வச்சுருந்தார். போன முறை சீட்டு கொடுத்தாரு, அவர் தோற்று போயிட்டார். அவருக்கு 5 சீட்டு அவர் கோட்டா. ஒரு சீட்டு 5 கோடிக்கு விற்றுருவார். சரி, எலெக்ஷனுக்கு முந்தையே அவர் வசூல் பண்ணிடுவார். இவர் மாணிக் தாகூர். இந்த மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கேசி வேணுகோபால் 3 பேர் நன்ன நடந்தது. பெரிய வசூல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு மாதத்துக்கு 16 ஸ்கிராப்பு ஃபேக்ட்ரியில் மாதம் அவருக்கு 16 ஒரு ஃபேக்ட்ரியில் குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபா வருது. 7 குவாரி ஓடுது யார் செல்வத்துக்கு. அப்போ கணக்கு பார்த்தா மாதம் ஒரு 50 கோடியோ 100 கோடி ரூபாய் சாதாரணமாக வருது. இந்த செல்வத்திட்ட ரிசல்ட் பண்ணிட்டு போயிடுறேன்னு ராஜினாமா கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டார். யார்? ராகுல் காந்தி. தேர்தல் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிருக்கார். அதான் வந்து சொன்னார், நான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அரசியல் ஒதுக்க போகிறேன். ஒதுக்கலை, அங்கே ஒதுக்கப்பட்டார். கையெழுத்து வாங்கி கதை முடிஞ்சது. இந்த இந்த இப்போ நிற்கிற ஆட்கள் அத்தனை பேருமே காமராஜ் தொண்டரோ கக்கன் தொண்டரோ அல்ல. யாருடைய தொண்டர்? காந்தி தொண்டர். காந்தி வச்சிருந்தா காங்கிரஸ். இதுக்கு நடுவில் பார்த்தாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர் ஜி.கே. மணி, அவருடைய மகன் தமிழ்குமரன். அவர் தான் லைக்கா நிறுவனத்தினுடைய ஒரு தலைமை அதிகாரி, சிஇஓ. அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி சுபாஸ்கரன் உலகம் கூட தேடப்படுகிற குற்றவாளி. ராஜபக்சேவுடைய பார்ட்னர், ஈழத்தமிழர். இங்கே ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குது. இதுக்கு ஒரு பதவி வேணும். காங்கிரஸ் 50 கோடி ரூபா கொடுத்து அவர் எம்எல்ஏ. காங்கிரஸில் காந்தி 50 கோடி கொடுத்து திமுகவுக்கு போய் திமுக வழியாக காங்கிரஸுக்கு போய் இப்போ பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ யார்? முட்டாள் மக்கள் 2000 வாங்கிட்டு தமிழ்குமரனுக்கு காங்கிரஸில் குத்திடுவான், திமுககாரன் குத்துவான், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட்டணி எல்லாம் குத்திடுவான். இவர் எங்கே இருந்தார் போன மாதம்? தமிழ்குமரன் எங்கே இருந்தார்? லைக்கா சுபாஸ்கரன்கிட்ட கள்ளச்சந்தை வியாபாரத்தை பிளாக்கை ஒயிட் ஆக்குறது, ஒயிட்டை பிளாக் ஆக்குறது. ஏன் இவனுக்கு 3000 கோடி லைக்கா சுபாஸ்கரனுக்கு? ரத்த வாடையோடு ஈழத்தமிழனை காட்டி கொடுத்து ராஜபக்சேவுடைய மகன் நாமல் ராஜபக்சே அவரும் லண்டனில் பல நடிகளை குத்தாட்டம் போட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குதூகல நபர்கள். அவருடைய சிஇஓ தான் தமிழ்குமரன். இப்போ அவர் காங்கிரஸ் திமுகவில் எம்எல்ஏ. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயக கூத்து. அப்போது ராகுல் எப்படி வருவார்? அத்தனை பேரும் ரூபி மனோகரன் அவர் ஏரியை பூரா சைட் போட்டு விற்றுருவார். ஏரி மனோகரன். இப்படி தான் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது. திருநெல்வேலி மாநில தலைவர் ஜெயக்குமார் எப்படி செத்தாருன்னு தெரியல. கைகால் கட்டப்பட்டு சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டார். இப்படி பல ரகசியங்கள். இதெல்லாம் ராகுலுக்கு தெரிஞ்ச பிறகு இந்த லிஸ்ட்டு பூரா கட்சிக்காரனே இல்லை, கோடிகளை கொட்டி கொடுத்த எல்லா சட்டவிரோதமாக பல கோடிகளை கொட்டி கொடுத்த நபர்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன். இதுதான் ராகுல் வராததுக்கு ஒரு காரணம். ஓகே சார், இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது கூட்டணியில். இன்னொரு பக்கம் விசிகாவும் சரி தேமுதிகவும் சரி அவங்களுக்குள்ள செட் ஆகலை. அண்டு பிரேமலதா வந்து நம்ம திருமாவளவனை உதாசீனப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. திருமாவளவன் அதுக்கு விளக்கம் கொடுத்தாலுமே பின்னாடி பேசப்பட்டு இருக்கிறது இவங்களுக்குள்ள செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் 2 ஜெயலலிதாவாக தன்னை நினைத்து கொள்பவர். ஒரு ஜெயலலிதா இல்லை. ஒரு ஜெயலலிதாவை தமிழ்நாடு தாக்கு பிடிக்காது. 2 ஜெயலலிதா. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக திருமாவளவை அறிமுகப்படுத்துகிறார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் போய் மக்களை கும்பிடுறாரு. ஏன் கும்பிடுறாரு? லட்சக்கணக்கான சிறுத்தைகள் ஓட்டு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓட்டு இருக்கு. அதனால் பன்னீர்செல்வம் போய் யாரை பார்த்து கும்பிடுறாரு? மக்களை பார்த்து கும்பிடுறாரு. இந்த 2வது ஜெயலலிதா பிரேமலதா சீந்த ஆள் இல்லாத கட்சிக்கு
10 சட்டமன்றம், ஒரு நாடாளுமன்றம், 300 கோடி ரூபா பொட்டி. அப்போ அந்த அம்மா 3 ஜெயலலிதாவாக மாறிடுச்சு. என்னை போய் ஒரு தலித் திருமாவளவன் அறிமுகப்படுத்துவதா? தெனாவட்டா ஒரு நக்கலாக சிரிச்சிட்டு, நையாண்டியை சிரிச்சிட்டு, நான் அந்த மக்கள் ஓட்டு போட்டா என்ன, போடாட்டி என்ன, அந்த மக்களுக்கு நான் வணக்க வைக்க மாட்டேன். நானே ஒரு தலைவி, எனக்கே ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குது, 40 வயசாச்சு பசங்களுக்கு, ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேங்கிறான். ஒரு பெற்ற தாயா 40 வயசாச்சு, ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குது. சாதாரண ஒரு சுகர் தொழிற்சாலையில் ஒரு கிளார்க்கோட மகளாக வாழ்க்கையை ஆரம்பித்த பிரேமலதா இன்றைக்கி பல 1000 கோடிகள். பசங்க 2 பேர் 40 வயசு ஆகி போச்சு, இன்னொரு 10 வருஷம்னா 50 வயசு ஆயிடும். அதுக்கு ஒரு பையன் பொண்ணு தர மாட்டேங்கிறான். இந்த லட்சணத்தில் இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு தலைவி, தங்க தாரகை வந்து திருமாவளவனை உதாசீனப்படுத்தியதனுடைய விளைவு ஒரு ஓட்டு கொடுக்குது. உப்பு, உரப்பு, சூடு, சொரணை, காரம் இருக்கிற எந்த தலித்துக்களும் பிரேமலதாவுக்கு ஓட்டு போட மாட்டான். அப்போ தலித்து வாக்கு இல்லைன்னா பிரேமலதா 10 தொகுதியும் நாயுடு முன்னேற்ற கழகம் தான். அது 8 சீட்டு நாயுடுகள் தான் நிற்கிறாங்க, அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க. அப்போ இந்த நாயுடு முன்னேற்ற கழகம் என்ன ஆகும்? ஒரு சிறுத்தை ஓட்டு இல்லைன்னா டெபாசிட்டு போயிடும். அடுத்து வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை. இந்த அம்மா முழுக்க விருத்தாச்சலம், ரிஷிவந்திய புருஷன் ஜெயிச்ச தொகுதி தான் நிற்கிது. ஒரு வன்னியர் ஓட்டு போட மாட்டான். ஒரு வன்னியர், மீதி இருக்கிற வன்னியர்களை பூரா வேல்முருகன் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் நிற்கிற பிரேமலதாவுக்கு தலித்துக்கள் ஓட்டு இல்லை, வன்னியர்கள் ஓட்டு இல்லை. இப்படி கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க. நான் காலங்காலமாக செங்குடியை வைத்துக்கொண்டு தியாகம் செய்து உழைத்து ஓடாய் போய் வாச்சாத்தியில் எவ்வளோ பெரிய போராட்டம், 20 ஆண்டு கால போராட்டம். கற்பழிக்கப்பட்ட பெண்கள்லாம் இன்றைக்கி வயதாகி போச்சு. இந்த போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தக்காரனுக்கு 5 சீட்டு. எந்த தியாகமும் செய்யாமல் மெடிக்கல் காலேஜை 2 காலேஜ் 3 காலேஜ் ஆக்கிய பிரேமலதாவுக்கு 10 சீட்டு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஓட்டு போட மாட்டான். அப்போது சிறுத்தை போட மாட்டான், வன்னியர்கள் போட மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள். அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? திமிர் இருக்குது, பல 1000 கோடி பணம் இருக்குது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பெறலான்னு பிரேமலதா நினைக்கிறாங்க. திருமாவை என்னதான் முட்டு கொடுத்தாலும், திருமா எதை சொன்னாலும் எந்த சிறுத்தையும் ஓட்டு போட மாட்டான் பிரேமலதாவுக்கு. இதுதான் பிரேமலதா இந்த தேர்தலில் 10 சீட்டுகளும் டெபாசிட்டு சேராது. கட்டிய காசை திருப்பி வாங்க முடியாது. அதுக்கு பேர் கட்டு காசுன்னு இலங்கையில் சொல்லுவான். கட்டு காசே வாங்க முடியாது. அப்போ பெட்டி கேஸ் தான் பார்க்க முடியும். இதுதான் பிரேமலதாவுடைய கதை. தேர்தல் பற்றி பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.